அண்ணா, என்னோட டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு எப்படியான ஆஃபர்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம்? ஓகே, டெக்ஸ்டைலில் ஆஃபர்ஸ் பற்றி பேசும்போது நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் பார்த்துட்டு 50% 60% ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். ஸோ பேசிக்லி இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம 50-60%லாம் ஆஃபர் கொடுத்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்னும் க்ரோவே ஆகலை. நம்ம கஸ்டமருக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆயிடும், நம்ம மேலே ட்ரஸ்ட்டே வராது. ஸோ பேசிக்காக நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இனிஷியல் டைமில் 10%, 15%, 20% இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. 20% மேலே தயவு செஞ்சு ஆஃபர்ஸை பற்றி யோசிக்காதீங்க. ஸோ 50%, 60%லாம் ஆஃபர் கொடுத்தீங்கன்னா பேசிக்காக நம்ம மேலே வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் ட்ரஸ்ட் வந்து பில்டப்பே ஆகாது. ரெண்டாவது விஷயம், ஆஃபருக்கு பதிலாக நீங்கள் ஆட்-ஆன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. ஆட்-ஆன்ஸ் கேன் பி எனிதிங். ஒரு நாலேஜபிள் ஆட்-ஆனாக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீபியாக கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அண்ட் ஃப்ரீபி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் ஆட்-ஆன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ராடக்ட் கூட ஏதோ இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆட்-ஆன்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பிஸ்னஸோட க்ரோத்துக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.